வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வர்ற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மதுரை வண்டியூர் ரிங் ரோட்டில் மோடி பேசுகிறார். 28ஆம் தேதி ஜனவரி மாதம் குமரியில் பேசுகிறார். அது அப்புறம். ஆனால் மதுரை வண்டியூரில் பேசக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் இன்னும் கூட்டணிக்கு முடிவு சரியான கட்சிகள் வரவில்லை. அதிமுக தலைமையில் கூட்டணி, பாஜக சேர்ந்தாச்சு. மற்றபடி என்ன, அந்த ஏசிஎஸ் ஐஜேகே இன்னும் தகவல் கொடுக்கப்படாவிட்டாலும் கூட அவங்க அங்கே தான் வருவாங்க. ஜான் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. மற்றபடி இப்போ இருக்கக்கூடியது பாஜக, அதிமுக, ஜிகே வாசன், இந்த 3 கட்சிகள் கன்ஃபார்மு. இப்போ சமீபத்தில் பாமக அன்புமணி ராமதாஸுடைய பிரிவும் வந்தாச்சு. காரணம், அமித்ஷாவோட ஒரே ஒரு ஃபோன், முடிஞ்சு போச்சு. திருச்சிக்கு வர்றாரு, ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு அன்புமணிக்கு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ பண்ணி கொடுத்துட்றோம், இல்லாவிட்டால் உங்களுடைய 2 கேஸ் தூசி தட்டப்படும். என்ன சொல்கிறீங்க? ஒரே வார்த்தை, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், முடிஞ்சு போச்சு. அதிமுகவோடு கூட்டணி 17 சீட்டு வேணும், ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு. அவர் கேட்டது 20 சீட்டு. மற்றபடி 17 + 1க்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இன்னைக்கு மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு தகவல். அதன் அடிப்படையில் பாமக அன்புமணி ராமதாஸ் பிரிவு வந்தாச்சு. பாமக ராமதாஸ் பிரிவு திமுகவுக்கு, அது கன்ஃபார்ம். ஆமாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி மற்றபடி வராத ஒரு கட்சி தேமுதிக. அவங்க இப்போ தான் கடலூர் மாவட்டத்தில், கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒரு உண்டியல் மாதிரி வச்சு தங்களுடைய கருத்துக்களை போட சொல்லிட்டாங்க, சீட்டு எழுதி. அதை குலுக்கி பார்த்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா பார்த்துட்டாங்க. நாங்கள் கூட்டணியை முடிவு செய்து விட்டோம், இன்னும் சில கட்சிகள் கூட்டணியை வெளிப்படையாக சொல்லவில்லை, அதனால் நாங்களும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாநாட்டில் சொல்லியிருக்கிறார். அப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னும் சொல்லப்படவில்லை. கணிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி துரோகம் செய்யப்பட்டாச்சு. அதன் அடிப்படையில் ராஜ்யசபா சீட்டு தர்ற மாதிரி சொன்னாங்க, தரல. அப்புறம் சொல்லிட்டார், பிப்ரவரியில் தர்றாமான்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு தேமுதிக ஒப்புக்கொள்ளாத அப்படிங்கிற கருத்து போயிட்டு இருக்கு. அப்போ திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்றபடி தாவேகாவோடு கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் நிறைய தேமுக தொண்டர்கள் அந்த கரூர் பிரச்சனைக்கு பின்னால் மனம் மாறி இருக்கிறார்கள். அதனால் தாவேகாவோடு தேமுதிக கூட்டணி வைக்காது, அதிமுகவோடும் கூட்டணி வைக்காது, தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்றாலுமே கூட திருச்சிக்கு வந்த அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடிக்கு ஃபோன் அடிச்சு, தேமுதிகவை கூட்டணிகளை கொண்டு வர உங்களுடைய பொறுப்பு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசியிருக்கார். அப்போ எல்லாமே சொல்லிட்டாங்க. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, மற்றபடி ஒரு வார்த்தை விடாத ஒரு சூழல். அதனால் நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் வர மறுக்கின்றன. அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். மற்றபடி இதை ஒன்றுமே வச்சு நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ரொம்ப குறுகிய காலம் இருக்குது. அதே நேரத்தில் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம், ஜிகேவி மற்றபடி அதிமுக
நம்ம பாஜக கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் 25 தொகுதிகளில் தொகுதி கூட நம்ம வர முடியாது. ஏன்னா டிடிவி மற்ற ஓபிஎஸ் சசிகலா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதையும் சேர்த்தாதான் கட்டாயமாக அதிமுக கூட்டணி மற்ற சோர்ஸ் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு உடனே ஃபோனை போடப்பா அப்படின்ட்டார். யார்? அமித்ஷா. அங்கேருந்து பாஜக பிரமுகர் ஃபோனு நேராக ஸ்ட்ரைட்டாக டிடிவி தினகரனுக்கு ஃபோன். அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் பொதுக்குழு இருக்கிறார். யார்? டிடிவி தினகரன், அமமுக பொதுச் செயலாளர். பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு ஃபோனு அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஓடி வந்து ஃபோன் கொடுக்குறாரு. உடனே எந்திரிச்சு போய் பேசுகிறார். ஒரே வார்த்தை, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்புறம் உட்காந்துடுறாரு. அப்புறம் திரும்பவும் ஃபோனு. அப்போ முகம் மாறி போயிடுது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அவ்வளோதான். என்ன பேசினார், யார் பேசினார் அப்படின்னா அமித்ஷா பேசியிருக்கார். திருச்சியிலேருந்து அமித்ஷா பேசியிருக்கார். ஆமாம், வேற ஒன்றும் கிடையாது. கூட்டணிக்கு வந்தாகணும், பாஜகவை விட்டு நான் விலகி விடுகிறேன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். அதனால் நான் வந்து விலகிடுவேன். எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அமமுக கூட்டணி விட்டு விலகும் சொல்லிட்டு விலகிட்டார். ஆமாம், அதெல்லாம் இனிமேல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டப்பட்டார் அமித்ஷாவால். ஆமாம், ரொம்ப ஓவராக போனீங்கன்னா அப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் தூசி தட்டப்படும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். யார்? டிடிவி தினகரன். அதன் அடிப்படையில் எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு மனுனுடைய இன்னும் வரல. டிடிவி தினகரனுக்கு ஒத்துக்கொண்டதாக அமமுக நிர்வாகிகளும் மற்றபடி தொண்டர்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எடப்பாடியை வர சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னால் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை பார்க்க பின்னாடி எடப்பாடி போகிறாரு. அவருக்கு சொல்லிட்டார், ஓபிஎஸ் டிடிவி சசிகலா விட்டுருங்க, ஓபிஎஸ் டிடிவி கட்டாயமாக அதிமுக கூட்டணி இருந்தே ஆகணும், அது உங்களுடைய ஏற்பாடு. வரக்கூடிய ஜனவரி 23 மோடி வரக்கூடிய சமயத்தை எல்லாரும் ஒரே மேடையில் தோன்றியே ஆகணும் அப்படின்னு போட்டு பயங்கரமான கண்டிஷன். பொங்கலுக்கு பின்னால் அது நடந்தே ஆகணும்னு சொல்லி போட்டு சொல்லிட்டார். முகம் இறுகிய நிலையில் எடப்பாடி வந்து அமித்ஷாவோட ரூமை விட்டு வெளியே வந்தாராம். என்ன பண்ணுறது, எப்படி தான் இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும் சொல்லி போட்டு எடப்பாடி இருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆமாம், விலகியவர்களை சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்த எடப்பாடி இன்னைக்கு மனசு மாறி இருக்கார். ஏன்னா பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் 25 தொகுதி கூட வராது. இன்னும் கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதிமுக சம்பந்தப்பட்ட இல்லை ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸ் டிடிவி கன்ஃபார்மாக தேவை, சசிகலாவுடைய ஆதரவும் தேவை அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லப்பட்டு விட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதே நேரத்தில் அமித்ஷாவை சந்தித்த ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவோட கண்டிஷனில் கரெக்டாக சொல்லிட்டார். ஆமாம், நீங்கள் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்கிறீங்க, மீட்பு குழு, அதை வந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அறிவுரை சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. இனி வரும் காலங்களில் ஓபிஎஸ் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை வந்து உரிமை கழகமாக மாற்றி கூட்டணி சேர நிறைய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் போயிட்டு இருக்கு. ஆக மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்பாடு செஞ்சுட்டு அமித்ஷா போயிருக்கார். இது வந்து பொங்கலுக்கு பின்னால் எந்த அளவுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சிருச்சு. பொதுவாக இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் எடப்பாடி சம்பந்தப்பட்ட செல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா கூட சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஏன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறப்ப ஏன்னா மகளிர் விடியல் பயணம் போயிட்டுருக்கு, மற்றபடி கலைஞர் உரிமை தொகை போயிட்டுருக்கு, மற்றபடி நலமுடன் ஸ்டாலின் மற்ற சோ ஏகப்பட்டது திமுக பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு 25 தொகுதியாவது வரணும்
அப்படின்னா கட்டாயமாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை கூட சேர்த்தாதான் நடக்கும் சொல்லிவிட்டு அவங்களும் பச்சை கொடி காட்டிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஓபிஎஸும் சிந்தித்து கொண்டிருப்பதாக தகவல், அதே நேரத்தில் அவைகளை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் தகவல். அப்போ 60 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டாங்க பாஜக. முடிஞ்சு 60 சீட்டு. அப்போ தான் நாங்கள் மற்ற 25 சீட்டை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்து மற்ற சோன்ஸ் என்ன பொசிஷன் பார்த்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம அமைச்சு ஆமாம் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு, இதெல்லாம் விட அந்த கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி போலூர் சட்டமன்ற தொகுதியில் ஏழுமலை பாஜக சார்பில் போட்டியிடுவார்னு சொல்லி போட்டு அங்கு உள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் அறிவிச்சிருக்கார். என்னதான் ஒரு கட்சி கட்டுப்பாடாக இருந்தாலும் ஏன்னா அவர்களுக்குள்ளும் ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி பாஜக நிர்வாகி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா நான் பார்க்க ஒரு விஷயம். இதையெல்லாம் விட அதிமுக கருத்து கேட்பு குழு அமைச்ச சமயத்தில் தேர்தல் கருத்து கேட்பு குழு ரவுண்டு போயிருக்காங்க தமிழகம் முதலம். அதில் பெரும்பாலும் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறத அப்புறம் வச்சுக்கலாம், பாஜகவோட கூட்டணி இருக்கீங்களே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலையும் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் கட்டாயம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஜிஎஸ்டியை இன்னும் குறைக்க வேண்டும். ஆமாம், இதுக்கிடையில் வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்யணும் எடப்பாடி சொல்லியிருக்கார். என்னதான் வெற்றி வேட்பாளர் பட்டியலை தயார் செய்தாலும் கூட என்ன இவர்களெல்லாம் சேர்ந்தால்தான் ஆமாம் கூட்டணிக்கு கட்சிகளுக்கு வரவில்லைன்னா பாஜக லாபம் இல்லை, இல்லாட்டி தாவேகாவுக்கு எல்லாரும் போயிடுவாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி தாவேகாவுக்கு பாஜக அதிமுக நிறைய பேர் போயிட்டாங்க. இது சேரலை டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, மற்றபடி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேமுதிக இவங்களெல்லாம் சேர்க்கல அப்படின்னா கட்டாயமாக ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காகவே செல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா அப்போ என்ன ஓட்டு சிதையாமல் இருக்கணுமா அவர்களையெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு போட்டாங்க. அதனால் நீங்கள் எடப்பாடி தறிகடதான் போட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் ஐயா, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமாம், எப்படி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கார், நாங்கள் 210 தொகுதியில் ஜெயிப்போம், இன்னொரு கூட்டத்தில் 200 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு, இன்னொரு கூட்டத்தில் 190 தொகுதிங்கிறாரு. இப்படியே ஆளாளுக்கு ஒரு இது அப்படியே ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக சொல்கிறது பெருசில் ஜெயிக்கணும்ல, ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியும். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அமித்ஷாவுடைய ஏற்பாடு. முதலெல்லாம் அதிமுக அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். ஆமாம், அம்மையார் மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. இதையெல்லாம் இன்னொரு கூத்து, குமரி மாவட்டத்தில் குமரி மாவட்ட அதிமுக எடப்பாடிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை சேகருங்க, இல்லாட்டி எங்கள் பதவி நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பப்ளிக்காக எடப்பாடிக்கு கடிதமே எழுதியிருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் எடப்பாடி இன்னும் சிந்திக்கிறார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அமித்ஷாவுடைய தலையீடு ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆமாம் அதிமுகவா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் உணர்வாக இருக்குது. எப்படியோங்க அன்னைக்கெல்லாம் அதிமுகவுக்கு ஜெயலலிதா அம்மையார் தான் முடிவெடுப்பாங்க, அவரை மீறி ஒரு ஆள் கூட கடிதம் எழுத முடியும். இப்போ பாருங்கள், ஆர்பி உதயகுமார் அவர் வாட்டு ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கிறார், ஏகப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்கு கட்டுப்படாமல் அவர் வாட்டு பேசுகிறாராம். அங்கே மதுரை அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு, குழப்பம் நிலவி கொண்டிருப்பதாகவும் தகவல் போயிட்டுருக்கு. எப்போ ஆர்பி உதயகுமார் வாயை மூடிஞ்சு போட்டு எத்தனையோ சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வாயை மூடாமல் டெய்லி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாராம், டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காராம். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் நீ போடுவியா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அவரை நோக்கி போயிட்டுருக்கு. ஆக எல்லாமே இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரை போன்று இல்லாமல்
அமித்ஷாவுடைய கையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடிக்கு கட்டுப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போயிட்டு இருந்தா அப்படின்னா அவங்கவுங்க அவங்க விருப்பத்துக்கு ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போவே பாதி கூடாரம் தாவேக்காக போயாச்சு, மீதி கூடாரம் அப்புறம் பிரிஞ்சிட வேண்டிதான். மீதி கூடாரத்தை வச்சு என்ன ஓட்டு வர முடியும்? எடப்பாடி சொன்ன மாதிரி 210 வெறும் 20 தொகுதி தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால தான் வந்து அமித்ஷா வந்து திருச்சி வந்து எல்லாத்தையும் ஃபோன் அடித்து எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டார். ஆமாம், டிடிவி மற்றபடி ஓபிஎஸ் அதில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. டிடிவியா நீ வந்தே ஆகணும், முடிஞ்சு போச்சு. நம்ம தேமுதிகவை அதை பார்த்து பண்ணிடுங்க. மற்றபடி வந்து பாமக அன்புமணி நோக்கி வந்தே ஆகணும், அவர் வந்தாச்சு, முடிஞ்சு. முதல் முற்றுப்புள்ளையா சொல்லி போட்டாச்சு அன்புமணி. ஆமாம், கூட்டணிக்கு. மற்றபடி வந்து மற்றவங்களாம் வந்தே ஆகணும், அது பொங்கலுக்குள்ளே வந்தாகணும். அவங்களெல்லாம் வந்து ஜனவரி 23 மதுரையில் மோடி பேசக்கூடிய கூட்டத்தை நிற்க வச்சே ஆகணும். இல்லாவிட்டால் நடக்கிறதே வேற சொல்லிட்டு அமித்ஷா போயிருக்கார். ஆமாம், இதன் அடிப்படையில் அதிமுக வந்து இன்னைக்கு அமித்ஷா கையில் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாதிரி இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி போச்சு. எப்படியோ ரம்மியாக இருந்த எடப்பாடி இன்னைக்கு வந்து மிகவும் டம்மியாக போய்விட்டார் அப்படிங்கிறது தான் கண்கூடு. மற்றபடி வந்து வருங்காலங்களில் தலையாட்டி பொம்மை தான். ஆமாம், இன்னும் ஒரு கருத்து இருக்கு. இப்பவே அதிமுக வந்து அமித்ஷா கையில் இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, எடப்பாடியால் ஒன்றுமே செய்ய முடியாது. அமித்ஷாவை கேட்காம, மோடியை கேட்காம எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிறுபான்மை மக்களுடைய ஒரு நிலைமை என்ன ஆகும் தமிழகத்தில்? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதை கொஞ்சம் பாருங்க. அதுவும் சொல்லி அமித்ஷா வந்து கண்டிஷன், ஒரு கட்டுப்பாடு, ரொம்ப கண்டிஷன் கட்டி கண்டிஷனாக பேசினாராம் திருச்சியில். என்னப்பா நீங்களாம் நிர்வாகிகள் இருக்கீங்க, ஒன்றுமே சரியில்லை, ஏன்னா நிர்வாகிகள் செயல்பாடு குறைவு அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகிகள் ஒழுங்காக தான் இருக்காங்க. அமித்ஷாவுக்கு இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, நிர்வாகிகள் ஒழுங்காக தான் இருக்க. உங்களுடைய கொள்கை தான் தமிழ்நாட்டில் செல்லுபடியாக, ஏன்னா மதம் சார்ந்த கொள்கை அப்படிங்கிறப்ப கட்டாயமாக வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பத்தாவது திருப்பரங்குன்ற மேட்ரு வேற. முந்தானில் ஹெச் ராஜா போய் கோவில் நிலத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட மரத்தில் எப்படி தர்கா, சிக்கந்தர பாதுஷா தர்கா அவனுடைய கொடியை ஏற்றலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு இது. போலீஸாரை சாபம் விட்டுருக்க, நீங்களாம் நாசமாக போவீங்க அப்படின்னு. ஆமாம், அதனால் வந்து இந்த கொள்கையை மாற்றாத வரைக்கும் பாஜகவால் தமிழகத்தில் காலூன்றவே முடியாது. அது எடப்பாடியை வச்சு வந்தாலும் சரி, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா யாரை கூட்டணி சேர்த்தாலும் சரி, என்ன அன்புமணியை சேர்த்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, கையில் மதவாதத்தை எடுத்திருக்கக்கூடிய அமித்ஷா பாஜக அந்த சோன்ஸோ மற்றபடி தமிழகத்தில் செல்லுபடி ஆகாது. அதனால் வந்து பாஜக நிர்வாகிகள் தலையில தண்ணி குடிச்சாலும் சரி 2026 சட்டமன்றம் மிகப்பெரிய சாட்டையடி சந்திக்க வேண்டும். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.